பிஜேபி மட்டும் இல்லை, டிஎம்கே ஒரு வாஷிங் மிஷின். இதை குறை சொல்ற தகுதியா அருகதே திமுக கிடையாது. செந்தில் பாலாஜி உள்ள சேர்த்தவங்க. உங்களை மக்கள் தோற்கடிச்சிருக்காங்கன்னா ஒரு 5 வருஷம் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். Book your next holiday at Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்கள் நிற்பது என்ற முடிவு எடுத்தால் என்னை பொறுத்தவரையில் அது ரொம்ப சவாலான ஒரு முடிவாக தான் இருக்கும். தோத்துட்டாருன்னா இப்போ ஏற்பட்ட நஷ்டம் ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏற்பட போகிறாங்க பெரிய தலைவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை செய்யக்கூடாது. அசம்பிளி உள்ளே தான் நீங்கள் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செய்யறதுக்கு வெளியில் 1000 வேலை. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் நான் திருச்சியில் நிற்க போறதில்லைன்றதை அவர் மறுக்கவே மாட்டேங்கிறாரு. திருச்சியில் அவர் நிற்கிறது வெற்றி தோல்விங்கிறத தாண்டி அது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய அடியா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மிகப்பெரிய அடிங்க. தோக்கிறது ஜெயிக்கிறது இல்லை. எந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின் நின்னாலுமே இட்ஸ் a big setback for DMK. சி விஜயபாஸ்கர் அவர் மீது ஊழல் வழக்குகளை தாண்டி போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, குட்கா வழக்கு, அது இருக்கிறது அவர் மீது. தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் விஜய், சி விஜயபாஸ்கர் மாதிரி ஒருத்தரை நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்கன்னா இனிமேல் நீங்கள் தூய சக்தி உங்களை எப்படி கிளைம் பண்ண முடியும்? இவங்களும் பிஜேபி மாதிரி ஒரு வாஷிங் மிஷின்கள். அப்சல்யூட்லி. தினந்தோறும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் தாவேகாவை நோக்கி நகரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சி விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சியில் அவர் மீது ஊழல் வழக்குகளை தாண்டி இன்றைக்கு மனிதகுலத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, குட்கா வழக்கு, அது இருக்கிறது அவர் மீது. அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது குட்கா விற்பனை தங்கு தடையின்றி தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரில் நடைபெறுவதற்கு ஐ திங்க் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அது நடந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தினார்ன்றது அவர் மீதான குற்றச்சாட்டு. ஏதோ ஒரு குடோனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு பண்ணும்பொழுது அதில் கிடைத்த ஒரு டைரி, அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அன்றைய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் சி விஜயபாஸ்கர் அவர் குட்கா விற்பனையை தங்கு தடையின்றி தமிழ்நாட்டில் ஏற்பாடு செய்தார். அதற்கு இன்னொரு அமைச்சராக இருந்தார் BV ரமணா என்பவரும் உறுதுணையாக இருந்தார். 2 காவல்துறை மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த டிஜிபி ரேங்கில் இருந்த 2 அதிகாரிகள், ஒருவர் சென்னை, 2 பேரும் சென்னை மாநகர கமிஷனராக இருந்தவங்க. ஒருத்தர் எஸ் ஜார்ஜ், இன்னொருத்தர் TK ராஜேந்திரன். அந்த TK ராஜேந்திரன் பிறகு ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் DGP ஆனார். ஜார்ஜ் டிஜிபி ரேங்கில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் இருந்தார். இவங்க 2 பேருமே அதில் உடந்தையாக இருந்தாங்கன்னு CBI வழக்கு போட்டது. டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் போட்டு வழக்கு போட்டது, FIR போட்டது. அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த கேஸில் போட்டு அந்த கேஸ் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. எந்த நேரமும் அந்த வழக்கில் ஒருவேளை குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் விஜயபாஸ்கர் சிறைக்கு போவார், தண்டிக்கப்படுவார், சிறைக்கு போவார். அவர் மீது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. அவர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கின்றன. பிற மாநிலங்களிலும் அவர் மீது வழக்குகள் இருக்கின்றன. தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் விஜய், டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஒரு ப்ரொஃபஷனல் MBBS டாக்டர். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல் MBBS டாக்டர் குட்கா வழக்கில், குட்கான்றது என்ன? போதை மருந்து, ட்ரக். அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு ரிமெம்பர் இஸ் அ சார்ஜ் ஷீட்டட் பர்சன் பை த CBI. வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னமும். FIR மட்டும் இல்லை, வெறும் புகார் இல்லை, வெறும் FIR இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு வெளிவரலாம். 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ வரலாம். அத்தகைய தீவிர குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை தாவேகாவில் இவர் சேர்த்து கொள்கிறார் என்றால் அவர் நாளைக்கு புதுக்கோட்டையில் MLA சீட்டு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, பட்டிமன்றம் நடக்குது. கொடுத்தாலும் கொடுக்காட்டி நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவரை கட்சியில் சேர்த்துக்கிட்டு கொடுக்க தான் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு MLA 10 MLA துண்டு விழுது, 11 MLA உங்களுக்கு வேணும். 118 மேஜிக் நம்பர், 107 தான் இருக்குது. அதுக்கு தானே இவ்வளவு நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கொண்டவர்களை நீங்கள் வெறுமனே ஊழல் குற்றச்சாட்டுனா கூட கடந்து போகலாம், முடியாது. பட் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இஸ் அ சீரியஸ் சார்ஜ். குட்கா வழக்குன்றது ட்ரக் பெட்லிங்ன்ற கேஸில் வருது. ஊழல் வழக்கை எதிர்கொள்கிற பல அரசியல்வாதிகள் இந்தியாவில் இருக்காங்க. பட் போதை மருந்து கடத்தினாங்க, போதை மருந்தை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்கன்ற இது ரொம்ப ரேராக தான் இருக்கும். எல்லார் மேலேயும் கிடையாது, வெரி வெரி ரேர் அது. இப்போ அத்தகைய குற்றச்சாட்டுகள், கரப்ஷன் ப்ளஸ் drug related offense and that was charge sheeted.
பை த சிபிஐ. இப்போ நீங்கள் அவரை வந்து உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்கன்னா தூய சக்தின்னு சொல்வதற்கான தார்மீக உரிமையை ஜோசப் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் இனிமேலும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது நியாயமான கேள்வி. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள்? இவங்க 2 பேரும் தப்பு பண்ணுறாங்க, ஊரை கொள்ளடிக்கிறாங்க, திருடுறாங்க, எல்லா தப்பும் பண்ணுறாங்க, மாற்று வேணும்னு தான் ஓட்டு போட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி வந்து 107 சீட்டு வந்தது, 118 வராமல். இன்ஃபேக்ட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். வந்து உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்காதது உங்களை மக்கள் வந்து பரிசோதிக்கிறது. இட் ஹஸ் நாட் ஹேப்பன் பை டிசைன், இட் ஹஸ் ஹேப்பன்ட் ஜஸ்ட் அஸ் அன் ஆக்சிடென்ட். உங்களுக்கு 118 சீட்டு கொடுக்காம 107 சீட்டு கொடுத்தது வந்து 11 சீட்டு துண்டு விழும்போது நீங்கள் ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்குறீங்களா இல்லையான்னு உங்களை வந்து நேச்சர் இஸ் டெஸ்டிங். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 107 சீட் நான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறேன், நான் ஆள் பிடிக்க மாட்டேன், இது வந்து எங்களோட பாலிசிஸ், இது எங்களோட செயல் திட்டம், ஆக்ஷன் பிளான், இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம். இதில் யாருக்காவது பிடிக்கல, நாங்கள் தப்பு பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா எனி டைம் யூ கேன் மூவ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், எங்களை கவுத்துருங்க, நாங்கள் எதிர்கட்சியில் உட்காரோம், இல்லை மக்கள்கிட்ட போகிறோம். ஆனால் ஒருபோதும் நாங்கள் ஆள் பிடிக்கிற வேலையில் இறங்க மாட்டோம். ஒருபோதும் இந்த மாதிரி வந்து குற்ற பின்னணி கொண்டவங்கள கட்சியில் நான் சேர்த்துக்க மாட்டேன். அவங்களால தான் என் கவர்மெண்ட் நிற்கணும்னா எனக்கு அந்த கவர்மெண்ட்டே வேணாம், நான் மக்கள்கிட்ட போகிறேன், இல்லை எதிர்கட்சியாக உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க மரியாதை வானளவு கூடியிருக்கும். நீங்களும் மற்ற அரசியல்வாதி மாதிரி ஒரு அரசியல்வாதி ஆகிட்டீங்க இல்லையா? சி விஜயபாஸ்கர் மாதிரி ஒருத்தரை நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்கன்னா இனிமேல் நீங்கள் தூய சக்தின்னு உங்களை எப்படி கிளைம் பண்ண முடியும்? யூ லூஸ் ஆல் யுவர் credibility, moral authority. தூய சக்தி தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி, திமுக தீய சக்தி. நீங்கள் இப்போ இனிமேல் உங்களை தூய சக்தி நீங்கள் எப்படி கிளைம் பண்ண முடியும்? இவங்களும் பிஜேபி மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் கட்சி. அப்சல்யூட்லி. பிஜேபி மட்டும் இல்லை, டிஎம்கேவும் ஒரு வாஷிங் மிஷின். இதை குறை சொல்கிற தகுதியோ அருகதையோ திமுக கிடையாது. செந்தில் பாலாஜி உள்ள சேர்த்தவங்க அவங்க. நம்ம கேட்கலாம், பப்ளிக் கேட்கலாம். பட் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயபாஸ்கரை வந்து தாவேக்கால சேர்த்துக்கிறத பற்றி விஜய கேள்வி கேட்கறதுக்கான எந்த தார்மீக தகுதியும் திமுக கிடையாது. செந்தில் பாலாஜி யார்? ஓ பன்னீர்செல்வம் யார்? வைத்தியலிங்கம் யார்? 28 கோடி கேஸை வந்து ஒன்றுமே இல்லைன்னு போய் நீங்கள் சொன்னீங்கல்ல. திமுக அந்த தகுதி கிடையாது. பட் அதே தான் தாவேக்காவும் செய்துன்னா அப்புறம் திமுக குறை சொல்கிற உரிமை தாவேக்காக எங்கே இருக்குது? இப்போது கடந்த வாரத்தில் சி விஜயபாஸ்கர் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேஸுங்க. மற்ற மந்திரியை எல்லாம் சேர்றதை விட எல்லாம் மற்றவங்க மேலாம் கரப்ஷன் கேசஸ் தான் இருக்குது. ஹியர் இஸ் அ ட்ரக் பெட்லிங் கேஸ். நான் இப்பயும் சொல்கிறேன், ஒன்லி கரப்ஷன் கேஸ் இருந்தால் கூட ஒன் கேன் பைபாஸ் இட். But he is facing a very serious charge and that case was charge sheeted. அப்போ நீங்கள் அவரை சேர்த்துட்டு இனிமேல் தூய சக்தின்னு தாவேக்காவை சொல்லக்கூடிய தார்மீக உரிமை வந்து ஜோசப் விஜயோட கட்சிக்கு இருக்கான்னா பதில் இல்லைன்னு தான் வரும். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து ஏவா வேலு அவங்க மேலே எல்லாமே ரைடு போச்சு, என்னென்ன ஊழல் செஞ்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒருவேளை விஜயபாஸ்கர் மீதும் அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய வழக்குகளுக்கே தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நீக்கிடுவாங்களா? மேடம் நீங்கள் தீர்ப்பு வந்துன்னா நீங்கள் நீக்க வேணாம் மேடம். இந்த இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 2 years ப்ளஸ் வந்ததுன்னா இப்போ அவர் எந்த பதவியிலும் இல்லை மேடம். அவர் வந்து எம்எல்ஏ கூட இல்லை. இப்போ வந்துன்னா ஒரு நஷ்டமும் கிடையாது. யாருக்கு? விஜய்க்கு, ஜோசப் விஜய்க்கு. ஒருவேளை எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. அஸ்யூமிங் தட் ஈ கண்டஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா அவர் சொல்லிட்டார் நான் தாவேக்கால சேர போகிறேன்னு ஃபஸ்ட் டைம் அவர் சொல்லிட்டார். இப்போ நாளைக்கு அவர் எம்எல்ஏ ஆகிடுறாருன்னு வச்சுக்கோங்க. நின்று எம்எல்ஏ ஆன பிறகு ஜட்ஜ்மெண்ட் வருது, கன்விக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 yearsக்கு மேலே கன்விக்ஷன் போச்சுன்னா 2 years இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து இஃப் யூ ஆர் கன்விக்டட்னா 2 yearsனா இஃப் யூ ஆர் கன்விக்டட்னா வந்து த மினிட் யூ ஆர் கன்விக்டட் யூ ஆர் இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். நீங்கள் ஒன்றும் ரிசைன்லாம் பண்ண வேணாம், இட்ஸ் ஆட்டோமேட்டிக். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 8(1). ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 8(1). இஃப் யூ ஆர் கன்விக்டட் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட், இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். அப்போ அசிங்கம் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு? அப்புறம் எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க? அப்போ கவர்மெண்ட்டை எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு தான் நீங்களும் யூ லைக் எனி அதர் பாலிட்டிஷியன். அப்போ திஸ் வில் டெஸ்ட்ராய் யுவர் credibility. ஆளுங்க வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லெவலோடு நிற்கணும். இதெல்லாம் கண்டினியூஸாக 10 பேர் 15 பேர் வர நாட்டு ஒன் கோலில் ஒரு 8 பேரோ 10 பேரோ வர நின்று அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க. எண்ட்லெஸ்ஸாக போகுதுன்னா பீப்புள் வில் லூஸ் ஃபெய்த். ஆனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வித் இந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க, கிரிமினல் பேக்ரவுண்டு பீப்புள் ஆர் ஃபேஸிங் ஹீனியஸ்ட் கிரைம் சார்ஜஸ், கவர்மெண்ட் தன்னோட மரியாதையை இழந்துடும். இப்போது தொடர்ந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் வந்து இணைகிறாங்க. இந்த ரீஎலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இதில் திருச்சி அதில் வந்து ஒரு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் நான் திருச்சியில் நிற்க போகிறதில்லைன்றதை மறுக்கவே மாட்டேங்கிறாரு. பேசும்பொழுது மறுபரிசீலனை போயிட்டுருக்கு அறிவிப்போங்கிற சொல்லும்பொழுது திருச்சியில் அவர் நிற்கிறது வெற்றி தோல்விங்கிறத தாண்டி அது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய அடியாக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மிகப்பெரிய அடிங்க. தோக்கிறது ஜெயிக்கிறது இல்லை. எந்த இடைத்தேர்தலில் ஸ்டாலின் நின்னாலுமே இட்ஸ் அ பிக் செட்பேக் ஃபார் டிஎம்கே. வென் பீப்புள் ஹவ்
டிஃபீட்டட் இச்சு, உங்களை மக்கள் தோற்கடிச்சிருக்காங்கன்னா ஒரு 5 வருஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ஜெயலலிதா டிட் நாட் கண்டெஸ்ட் ஃபார் பை எலெக்ஷன்ஸ். பெரிய தலைவர்கள் அதை செய்ய மாட்டாங்க, நீங்கள் அதை செய்யக்கூடாது. இந்த டிஃபீட் வந்து வேறு, நீங்கள் வந்து மக்கள் உங்களை வந்து தோற்கடிச்சிருக்காங்கன்னு போது பீப்புள் ஆர் சென்டிங் அ மெசேஜ். அதை நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் அசம்பிளிக்கு உள்ளே போய் செய்கிறத விட வெளியில் இருந்துட்டு கட்சியை வந்து பெரிய அளவில் பலப்படுத்தலாம். அசம்பிளின்றது ஒரு ஃபாரம் தான். வருஷத்தில் எத்தனை நாள் அசம்பிளி கூடுது? 30 நாள், அதிகபட்சம் 40 நாள் இருக்கும். அங்கே ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் செய்ய போகிறதும் கிடையாது. பட் அவுட் சைட் த அசம்பிளி 91 ஒரு சீட்டு மட்டும் டிஎம்கே கலைஞர் ஜெயிக்கிறாரு, அவர் ராஜினாமா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 தொகுதி இடைத்தேர்தல் வருது, எக்மோரும் துறைமுகமும் திமுக ஜெயிக்குது. அதில் 2 வருஷத்தில் அந்த துறைமுகம் தொகுதி எம்எல்ஏ மதிமுக போயிடுறாரு. வர்ச்சுவலி டிஎம்கேக்கு ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். கலைஞர் வந்து அசம்பிளியில் இல்லை. ஆனால் 5 வருஷம் அவரோட உழைப்பால் தானே 96 நீங்கள் மறுபடியும் ஆட்சி வருது. அசம்பிளி உள்ளே தான் நீங்கள் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு அப்சஷன் மாதிரி திமுகவில் வந்து தலைவர் தோத்துட்டார், செய்கிறதுக்கு வெளியில் 1000 வேலை இருக்குது. அது சச் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. எப்படியாவது உள்ள ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். த டேஞ்சர் இஸ் தேர். தட்ஸ் த ஃபினிஷ். த ரோட் இஸ் எண்ட் ஆஃப் த ரோடு. அது ஒருவேளை திருச்சி கிழக்குலையோ அல்லது எங்கேயோ போய் நின்று நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா, பிகாஸ் இட் குட் கோ ஐதர் வே. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கேம். உங்களுக்கு வந்து அது உங்கள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரும் உங்கள் கூட இல்லை. இப்போ யுவர் லோனர், தனி மரம். நீங்கள் தோற்று, அது அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் மெஷினரி அவங்க கையில் இருக்குது. இடைத்தேர்தல்களை நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ கடந்த 30 வருஷத்தில் அதை அவனும் பண்ணுவான். அப்போ ஒருவேளை தோத்துட்டிங்கன்னா இர்ரிப்பேரபிள் லாஸ். நவ் இட் இஸ் நாட் இர்ரிப்பேரபிள் லாஸ். மம்தா பானர்ஜி கூட தான் தோத்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ இடைத்தேர்தலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட முதல்ல ஒரு 6 மாதம் கவர்மெண்ட்டை ரன் பண்ண விடுங்க. எதுவுமே பேசாதீங்க. யூ அலவ் யுவர் எனிமீஸ் டு டூ மிஸ்டேக்ஸ். நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். யூ அலவ் யுவர் எனிமி டு டூ மிஸ்டேக்ஸ். நீங்கள் அதை விட மாட்டேன்றீங்க. திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் நிற்பது என்ற முடிவு எடுத்தால் என்னை பொறுத்தவரையில் அது ரொம்ப ஒரு சவாலான ஒரு முடிவாக தான் இருக்கும். ஒருவேளை தோத்துட்டாருன்னா இப்போ ஏற்பட்ட நஷ்டம் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏற்பட போகிற நஷ்டம் அதுக்கு அதாவது அழிவுன்னு சொல்ல முடியாது. பட் மேசிவ் சேலஞ்ச் அது கட்சி வந்து இன்றைக்கி தனிமரமாக நிற்கும்போது, டைரக்ஷன்லெஸ்ஸாக நிற்கும்போது இன்னமும் தான் கட்சிக்கு வந்து அது சேதாரத்தை ஏற்படுத்தும். பட் இது எதையுமே புரிஞ்சுக்கிற மனநிலையில் அவருடைய கட்சியில் இப்போ இருக்கக்கூடியவங்க சீனியர்ஸ் எல்லாம் புரியுது அவங்களுக்கு இந்த தவறான பாதைன்னு. இந்த டெய்லி ஆர்ப்பாட்டம், இந்த மந்திரி எதையாக மருந்து கசங்கினதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம், இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம், மாநில தலைநகரங்கள் பூரா, மாவட்ட தலைநகரம், இதெல்லாம் அவங்க யாருமே விரும்பலை, ரசிக்கலை. இது கெட்ட பேரை தான் மக்கள் மத்தியில் உண்டாக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கெல்லாம் முடிவு செய்கிற இடத்துல இல்லை. அதனால் யாரோ முடிவு செய்கிறாங்க, எங்கேயோ போகிறாங்க, ஏதோ நடக்குது, டைரக்ஷன்லெஸ்ஸாக பாதை தெரியாமல் கட்சி போயிட்டுருக்குது. திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டால் அது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். முதல்வர் அவர்களுடைய சொந்த தொகுதியான பெரம்பூரில் வந்து மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு மனுவாக இனிமேல் கொடுக்க தேவையில்ல, ஒரு ஆப், ஒரு செயலி ஒன்று நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்பாடாக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எல்லா மக்களுக்குமே வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குமா, எல்லாருக்குமே பயன்படுத்த தெரியுமாங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இல்லை, இது வந்து நாட் ஒன்லி த்ரூ ஆப் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் த ஆப், அதர்வைஸ் நீங்கள் மனுவாக கொடுக்கணும்னா கொடுக்கலாம், அதுக்கு தடை கிடையாது. சரி, நீங்கள் கம்ப்ளீட்டில் ஆப்பெல்லாம் பண்ண முடியாது. 2 வழியுமே இருக்குது உங்களுக்கு வந்து. பெரும்பாலான மக்கள் வந்து மனுவாக, ஒரு புகார் மனுவாக எழுதி தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆப்பை வந்து பெரும்பாலானவங்க யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி as you said that அதை டவுன்லோட் பண்ணி அதை பண்ணுறதெல்லாம் தெரியாது உங்களுக்கு வந்து. அப்படி எந்த அரசுமே இயங்க முடியாது. இது சில பேரால் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவரோட கட்சியில் உறுப்பினர்களாக இருக்கவங்க அதிகமாக இருக்கிறதே பெரம்பூர் தொகுதின்னு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு. திஸ் இஸ் இன் அடிஷன் டு தி எக்ஸிஸ்டிங் கன்வென்ஷனல் மெத்தட். பேப்பரில் நீங்கள் எழுதி கொண்டு போய் புகார் மனுவாக கொடுக்குறீங்களா முதலமைச்சர் அலுவலகத்துலையோ அல்லது பெரம்பூர்லேயே வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் இருக்குது, அங்கே நீங்கள் கொடுக்கலாம். அது காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அங்கே யார் வேணால் போய் புகார் கொடுக்கலாம். அதை தாண்டி அது தேவையில்லை. இப்போ நீங்கள் யூஆர் an educated person, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிவிக் இஷ்யூ இருக்குது உங்களுக்கு அங்கே, அல்லது உங்களுக்கு யூ ஹாவ் சம் பர்சனல் ப்ராப்ளம், யூ நீட் சம் ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட்னும் போது உங்களால் வந்து யூ ஆர் டெக்கி சேவி, யூ காட் டிஜிட்டல் லிட்ரஸின்னும் போது நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்றாங்க அவங்க. ஸோ திஸ் இஸ் இன் அடிஷன் டு தி கன்வென்ஷனல் மெத்தட். ஆல்ரெடி கைப்பட எழுதி கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க, ஓரளவு படித்தவங்க, இந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சவங்க, அவங்க பயன்படுத்துறதுக்கான
அப்படித்தான் இது வந்து. இது ரொம்ப ஏர்லியாக இருந்தாலுமே கூட கடந்த 50 நாள் தாவேகாவினுடைய ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? வெல், நான் அடிக்கடி சொல்கிறது தான் மேடம், இப்போயும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நீட் 6 months டைம் டு எவாலுவேட் எனி கவர்மெண்ட். என்னோட பாலிசி அதை நான் திரும்ப அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போயும் அதான் ரீட்டைன் பண்ண நான் வந்து எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன். அந்த எனி கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டில் கருணாநிதி இப்போ மறுபடியும் ஸ்டாலின் வந்திருந்தா கூட, அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் வந்திருந்தால் தட்ஸ் அ கண்டினியூட்டி. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாலின் வந்திருக்காருன்னா அவருக்கும் நான் இதை தான் சொல்லுவேன், எடப்பாடிக்கும் இதை தான் சொல்லுவேன். அதனால XYZ வந்தாங்கன்னாலுமே வந்து give them 6 months டைம். ஏன்னா இது சிஸ்டம், அதுவும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக 6 months கொடுக்கணும். ஏன்னா இவங்க புதுசு, எல்லாருமே புதுசு, எக்ஸப்ட் செங்கோட்டையன் அத்தனை பேரும் புதுசு. ஸ்பீக்கர் பழைய ஆள் JCT பிரபாகர், மற்றபடி இவங்க எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர், ஃப்ரெஷ். சிஸ்டம் புரியறதுக்கும் எப்படி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 6 months டைம் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அதுக்கு பிறகு தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்னால் சொல்ல முடியும். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு 35% சிங்கிள் ஹேண்டட்லி வாங்கினதுன்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட். எம்ஜிஆர் கூட வந்து 30% தான் வாங்கினேன், 4-5 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு. ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அது சீட் கன்வர்ஷன் 130 சீட் இருந்தது, மெஜாரிட்டி மார்க்கு மேலே 12 சீட் இருந்தது. இவருக்கு 107 வந்து நின்றுடுச்சு. ஈவன் தோ 35% சிங்கிள் ஹேண்டட் மோடி கூட செய்யாத சாதனை. எல்லாம் அலையன்ஸ் வச்சு தான் பண்ணாங்க, வெதர் இட் இஸ் மோடி ஆர் ஸ்டாலின் ஆர் மமதா ஆர் சந்திரபாபு நாயுடு, யாராக இருந்தாலும். ஸோ இன் தட் வே எ டெக்டானிக் ஷிஃப்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். 2 திராவிட கட்சிகள் பெரிய திமிங்கலங்களை வீழ்த்தியிருக்கார் அவர். 60 வருடங்களாக இருந்த 2 மிகப்பெரிய திமிங்கலங்கள் இன்றைக்கி வீழ்த்தப்பட்டிருக்கின்றன சிங்கிள் ஹேண்டட்லி. அதனால தான் அவங்க 2 பேராலையும் இதை தாங்க முடியல. இந்த தோல்வியை அதிமுக கிட்ட அடைந்திருந்தால் திமுக இவ்வளோ பதட்டம் இருந்திருக்காது. அவங்க பிரச்சனையை புதுசாக வந்த ஒருத்தர் வீழ்த்திட்டாருன்றது தான். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். இட்ஸ் எ ரிமார்க்கபிள் ஸ்டூபெண்டஸ் அச்சீவ்மெண்ட். உண்மையிலேயே சொல்கிறதுனா அதை டீகோடு பண்ண வேண்டிய அளவுக்கு மீடியா டீகோடு பண்ணலைன்றது வெரி அன்ஃபார்ச்சுனேட் பொசிஷன். ஸோ ஐ திங்க் 6 months, கிவ் தம் 6 months. அதுக்கு பிறகு யூ கேன் பாஸ் யுவர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் பேசுகிறது வந்து ஹேப்பஸாடாக தான் இருக்கும். அது இன்னொன்று, அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னும் போது கவர்மெண்ட்டோட கவனம் பூரா வந்து 118 அச்சீவ் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் இப்போ இருக்கிறத ஒரு 5-6 சீட்டு அது கூட வேணும். 107ன்றது வந்து அட்லீஸ்ட் 113 or 114 வந்தால் அவருக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ வில் ஹேவ் ப்ரீத்திங், ஃப்ரீ ப்ரீத்திங். ஏன்னா இப்போ வந்து ஒரு 11 சீட்டுன்னும் போது வந்து லெஃப்டோ விசிக்காவோ சம்திங் ஹேப்பன்ஸ் அந்த வித்ராத சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான 10-12 சீட்டு துண்டு விழுற கவர்மெண்ட் எல்லாமே வந்து டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குது. சம் அன்ஃபோர்ஸின் டெவலப்மெண்ட்ஸ், அது வந்து சிச்சுவேஷன் ஸ்பைரல்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக திடீர்னு கவுந்துரும் கவர்மெண்ட். அந்த அதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் அந்த 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 சிச்சுவேஷனை தான் பவரில் இருக்கவங்களோட சீஃப் மினிஸ்டரோட மைண்ட் அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். As I said, the early daysல வந்து இட்ஸ் லைக் a person with a life threatening disease. Some life threatening disease ஒரு பர்சனுக்கு இருக்குன்னா he or she cannot வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. அவங்களோட பர்சனல் லைஃப்பில், பர்சனல் ஆம்பிஷன்ஸில் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால ஃபுல்லாக கவனம் செலுத்த முடியாது, ஏன்னா மைண்ட் அதில் இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10-12 சீட்டு துண்டு விழக்கூடிய எனி கவர்மெண்ட், that government will always think about the major. அதனால தான் இப்போ விஜயபாஸ்கர் மாதிரி ஆளெல்லாம் அவர் உள்ளே எடுக்கிறாரு. which is very unfortunate. See, you lose your credibility. பட் பவர் வந்துடுச்சுன்னா அதான் பவர். பவர் மீன்ஸ் காம்ப்ரமைஸுங்க. அதனால தான் நம்ம 2 பேர் தான் இந்தியன் பாலிட்டிக்ஸில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியில், மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 2 பேர் தான் வந்து டவரிங் பர்சனாலிட்டிஸ். உங்களுக்கு வந்து ஈவன் தான் அவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் பவர் வேணான்னு துச்சமான தூக்கி எறிஞ்சது. ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று பெரியார். அவங்க நினச்சிருந்தா எந்த பதவிக்கான போயிருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட்னு அவங்க அது வேணான்னாங்க. ஆசையை வச்சுக்கல, அது இயல்பாகவே வந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நீ when you step into that arena, you will have to compromise. What is politics after all? Power politics. Nothing but compromise. இவங்க டிஎம்கே ஆரம்பிக்கும் போது பெரியார் சொன்னார்ல, கண்ணீர் துளிகள்னார். அவங்கள போய் அவங்ககிட்ட கையெடுத்து கும்பிடணும் இல்லை. This is what happening to Vijay. Person like Vijay Bhaskar, when you are inducting him, finished. But அது நடக்கும் பவர் பாலிட்டிக்ஸுக்கு போனால். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அதே போல் தாவேகாவுடைய அமைச்சர்கள் சார், தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க தொடர்ந்து போட்டுட்டு வந்த ரீல்ஸ் எல்லாமே நாளாக இப்போ எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக ஆகிட்டே இருக்குது. பேசாமல் அத்தனை பேரையும் பதவி ஏற்றுக்கும் போதே விஜய் வந்து எல்லோரும் டீஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் டீஆக்டிவேட் பண்ணுறதுல எங்கேயாவது ப்ரைவேட் இதில் போட்டு வச்சுருந்தான்னு வச்சுங்க. இப்போ அதாவது இது என்ன, இதுதான் சிக்கல். அதாவது நம்மலாம் மந்திரி ஆகணும்னு அவங்கெல்லாம் ஒருத்தர் நினச்சி கூட பார்க்கல. அவங்களாலேயும் அந்த ஆச்சரியத்தை, அதிர்ச்சியை தாங்க முடியல. அதனால தான் வந்து ப்ரைவேட் பண்ண வீடியோ அவங்க அந்த
எங்கே நடக்க போகுது இதெல்லாம்? எங்கேயோ எதையோ பண்ணுறோம் நம்ம. அந்த ஏரோவில் யங்ஸ்டர்ஸு இல்லையா, ஃபன்னு தானே அது வந்து. அப்புறம் வந்து ப்ரைவேட் பண்ணதை வந்து சில பேர் மட்டும் பார்க்குற மாதிரி வச்சுருந்தேன். ஐ டோன்ட் நோ தோஸ் டெக்னாலஜிஸ். அதுலேருந்து எவனோ தூக்கி எடுத்து விட்டான்றாங்க. எனவே இனிமேலாவது புத்தியோடு இருக்கணும், அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. நீங்கள் வந்து வாட் எவர் யூ டூ, இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், எவ்ரி ஒன் இஸ் டிஜிட்டலி நேக்கடு. நம்ம டேட்டா எல்லாமே இன்றைக்கி பொது வெளியில் இருக்குது. இந்த டேட்டா வச்சுக்கோ, அந்த டேட்டா அப்படி கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் டேட்டா இஸ் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன். வாட் இஸ் ஆதார் உங்களுக்கு? அது மாதிரி நம்ம எல்லாரோட டேட்டாவுமே இன்றைக்கி பப்ளிக் டொமைனில் இருக்குது. ஒரு தப்பு பண்ணுறோன்னா we are finished. அதுவும் பப்ளிக் லைஃப்பில் இருக்கவங்க, பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்கவங்க, பொலிட்டிக்கல் பவர் வேணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வந்து ஏதோ ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தே மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ். தப்பு பண்ணால் கூட 4 சவுத்துக்குள்ளே பண்ணணும். அது இல்லைன்னும் போது எனவே இது ஃப்யூச்சரில் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா எவ்ரிபடி இவங்க மேலே எல்லாரும் இதில் வந்து இவங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அது வந்து இவங்களோட எனிமீஸ் வந்து ரொம்ப அதிகம். 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இவங்க ஆன்டகனைஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரை ஒரே நேரத்தில் வீழ்த்தியிருக்காங்க. போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்களோட ஐடி விங்ஸ் அவங்க கண்குத்தி பாம்பாக பார்க்குறாங்க. அது தப்பு இல்லை, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. நீ ஒழுங்காக இருக்கணும். நீ ஓகேனா இருந்தால் ஒழுங்காக இருந்தீங்கன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ ஹேவ் அ ப்ரைவேட் லைஃப்னா இட் ஷுட் பி ப்ரைவேட். அட்லீஸ்ட் இனிமேலாவது புத்தியோடு இருந்தாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க. இல்லை அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னாங்கன்னா தே வில் ஹேவ் டு பே எ ப்ரைஸ். நிச்சயமா சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி மேடம். நன்றி மேடம். Book your next holiday at Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.